ஸோ மக்களே, கூலண்ட் ஆயில் சுத்தமாக இல்லை பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ நான் இப்போ தான் வந்து கூலண்ட் ஆயிலை வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி கூலண்ட் ஆயில் வந்து ஃபுல்லாக எடுத்து வெளியே வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு புது கூலண்ட் ஆயில் ஊற்றலான்னு வெளியே எடுத்துருப்பேன். எடுத்துகிட்டு 2 நாள் ஆச்சு. நான் இன்றைக்கி தான் வந்து பைசாவே ரெடி பண்ணிட்டு கூலண்ட் ஆயில் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஹை கூலண்ட் ஆயில், சுத்தமாக கூலண்ட் ஆயில் இல்லை. ஸோ நான் வந்து கூலண்ட் ஆயில் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து இந்த டைம், அதாவது என்னோடய வண்டி 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் வண்டி எடுத்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் ஃபஸ்ட்டு யமஹாவோட ஒரிஜினல் கூலண்ட் ஆயில் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவோட கூலண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்து ஊற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. கூலண்ட் ஆயில் ஊற்றணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு கீழே சிந்தாமல் ஒரு வாட்டர் கேன் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அப்படியே உள்ளே வச்சுன்னு ஊற்றுனீங்கன்னா அழகாக நீட்டாக உள்ளே போகும். இதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து இது மாதிரி வச்சுட்டு அழகாக அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஊற்றலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கீழேயும் சிந்தாது. இதை ஃபுல்லாக ஊற்றுங்க. ஊற்ற இன்ஜினுக்குள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சிந்துது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏர் லாக்கெல்லாம் இருந்தால் ஏர் லாக்கெலாம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் ஃபுல்லாக எல்லா சைடு பைப்பு உள்ளே ஃபுல்லாமே ஃபுல்லாகிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்லானதுன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட விட்டுட்டு அப்படியே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் லாக் இருந்தால் அது வாட்டுக்குள்ளே எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஏர் லாக் எடுத்துக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கும். உள்ளே ஊற்ற வண்டி ஓடிட்டுருக்குல்ல, ஏன்னா சுத்தமாக இல்லை கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கீழே வந்து பைப் இருக்குல்ல, அந்த பக்கம் கூலண்ட் ஆயில் கீழே வந்து கொஞ்சம் ஊற்றிடுங்க. அதில் கீழே கொஞ்சம் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் லாக் எடுத்துகிட்டு இருக்கும். அப்படியே இதுலேயும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. இதில் 2-3 டைம் நான் ஃபுல்லாக ஊற்றினேன். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் இருக்குது பார்த்திங்களா, இந்த பைப்பை வந்து அமுக்கி விடுங்க. அங்கே அமுக்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேலே அப்படியே கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும். பபுள்ஸ்லாம் வரும். ஏர் லாக் அதுக்கப்புறம் எடுத்துக்கும் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா ரேடியேட் ஃபேன் நல்லாயிருக்கும். ஃபேன் சப்போஸ் ஓடலைன்னா ஃபேன் மாற்றிடுங்க. ஃபேன் நல்லா ஓடிச்சுன்னா இந்த மாதிரி இதை மாதிரி ஊற்றி ஏர் லாக் எடுத்திங்கன்னா நல்லா வந்து ஒர்க் ஆகும். இன்ஜின் வந்து நல்லா கூலாகும். இன்ஜின் சீஸ் ஆகாது. கூலண்ட் ஆயில் லைஃப் வரும். ஃபேன் நல்லா லைஃப் வரும். நீங்கள் எவ்வளோ அடின்னு லாங் ட்ராவல் வந்து அடிச்சிங்கனாலும் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு இந்த 3-4 பைப்பையும் நல்லா அமுக்கி விடுங்க. முக்கியமாக இதை வந்து அது நல்லா அமுக்கி விடுங்க. ஏன்னா இந்த இடத்துல நல்லா அடைச்சிக்கும். கூலண்ட் ஆயில் சுத்தமாக இல்லை. இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் போய் கூலண்ட் ஆயில் வாங்கிட்டு வந்தேன். உடனே ஓவர் ஹீட் ஆகி ஹை கூல்னு வந்து டிஸ்பிளேவில் வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்ஜின் சீஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு.